டாய்லெட் ஃப்ளஷ் டேங்க் சரியா வேலை செய்யவில்லையா? இதை நீங்களே சரி செய்யலாம். மறுபடியும் வரவே வராது. வீட்டில் தினமும் பயன்படுத்தும் ஃப்ளஷ் டேங்கில் இருந்து தண்ணீர் எப்போதும் மெதுவாக வெளியேறிக்கொண்டே இருந்தால் அது ஒரு சாதாரண தொந்தரவாக இல்லாமல் நீரின் பெரும் வீணாக மாறுகிறது. இந்த பிரச்சனை நிறையரை பதற்றத்தில் ஆழ்த்தி உடனே பிளம்பரை அழைக்க செய்யும். ஆனால் உண்மையில் இது நம்மால் வீட்டிலேயே சுலபமாக சரி செய்யக்கூடிய ஒரு சிறிய தொழில்நுட்ப சிக்கல் மட்டுமே. ஃப்ளஷ் டேங்கின் உள்ளே இருக்கும் முக்கியமான பொருள் ரப்பர் வாஷர். இது தண்ணீரை அடைக்கும் முக்கிய பங்காற்றுகிறது. அந்த வாஷர் சிராய்ப்பு காரணமாக பழுதடைந்தாலோ அழுக்காக இருந்தாலோ அது நன்றாக அடைக்காமல் தண்ணீர் மெதுவாக வெளியேறும். இதுவே தினமும் ஃப்ளஷ் செய்யும் போது தண்ணீர் இல்லாத நிலைக்கு காரணமாகிறது. முதலில் ஃப்ளஷ் டேங்கின் மூடியை மெதுவாக தூக்கி வையுங்கள். உள்ளே இருக்கும் பிளாஸ்டிக் இயந்திரத்தை மெதுவாக சுழற்றி எடுக்கலாம். அதன் அடியில் வாஷர் இருக்கும். இதை எடுத்து சுத்தம் செய்யுங்கள். சில சமயங்களில் சுத்தம் செய்தாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் அது விரிசல் அடைந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும். இந்த ரப்பர் வாஷர் எந்த ஒரு ஹார்ட்வேர் கடையிலும் சில ரூபாய்களில் கிடைக்கும். அதை வாங்கி பழைய வாஷர் இருந்த இடத்தில் பொருத்துங்கள். பின்னர் மீண்டும் இயந்திரத்தை கட்டி அமைத்து ஃப்ளஷ் அழுத்தி பார்த்தால் சத்தமின்றி தண்ணீர் நிற்கும். இதனால் நீர் வீணாவதையும் மீண்டும் மீண்டும் ஃப்ளஷ் செய்யும் நிலையையும் தடுக்கலாம். இந்த பிரச்சனை மீண்டும் ஏற்படாதவாறு இருக்க வாரத்திற்கு ஒரு முறை ஃப்ளஷ் டேங்கில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்க்கலாம். இது உள்ளே இருக்கும் அழுக்குகளை அகற்றி வாஷரை சுத்தமாக வைத்திருக்கும். தண்ணீர் சுத்தம், வாஷர் பாதுகாப்பு இரண்டும் ஒரே செயலால் சாதிக்க முடியும். இதுபோன்று வீட்டில் காணப்படும் சின்ன தொழில்நுட்ப பிரச்சனைகளை புறக்கணித்தால் நாள்தோறும் மாதந்தோறும் ஏராளமான லிட்டர் தண்ணீர் வீணாகிறது. இன்று நாம் நீர் பற்றாக்குறையும் விலை உயர்வையும் எதிர்நோக்கும் சூழ்நிலையில் இந்த அளவுக்கு வீணாகும் நீர் ஒரு சமூக குற்றமாகவே பார்க்கப்படலாம். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நாமே கற்றுக்கொள்வது வீட்டு பராமரிப்பில் நம்மை சுயமாக மாற்றும். யாராவது வந்து சரி செய்வார்கள் என எதிர்பாராமல் நாமே முயற்சி என்பதுதான் உண்மையான பயிற்சி. இனிமேல் ஃப்ளஷ் டேங்கில் இருந்து தண்ணீர் சுரக்கும் சத்தம் கேட்டதும் பிளம்பரை அழைக்காமல் மூடியை திறந்து வாஷரை பாருங்கள், சுத்தம் செய்யுங்கள், தேவைப்பட்டால் மாற்றுங்கள். உங்கள் 2 நிமிட செயல் நாட்கள் மாற நீரை சேமிக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.